சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழ் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்க கோரி தொடரும் போராட்டம். செம்மணியில் தொடரும் அகழ்வு பணி, மோதிரத்துடன் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள். யாழ்ப்பாணம் ஆடியவளையில் 14.5 கிலோ கஞ்சா மீட்பு, காவல்துறை விசாரணை. திடீர் சோதனையில் பிடிபட்ட சாரதிகள், சேவையில் இருக்கும் போது போதைப்பொருள் பாவனை. ஜோசித ராஜபக்ஷ வழக்கு, நீதிமன்றம் இன்று விடுத்த உத்தரவு. கடமையில் ஈடுபட்டிருந்த பெண் போலீசிடம் சில்மிஷம், கான்ஸ்டபிள் பணியிடை நீக்கம். மண்ணெண்ணெயில் இயக்கப்பட்ட 100 பயணிகள் பேருந்துகள், காவல்துறை எடுத்த அதிரடி நடவடிக்கை. மீண்டும் கோவிட்-19, 12 பேருக்கு தொற்றுறுதி, 4 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் அமைதி வழியில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். மயிலிட்டியில் அமைந்துள்ள இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று 13வது வாரமாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 225 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் 13வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதுகுழியின் 3ஆம் கட்டத்தின் 35ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. செம்மணி மனித புதுகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சேதமடைந்த மோதிரம் ஒன்றும் விரல் எலும்புடனான சிப்பிலான மோதிரம் ஒன்றும் குவியலாக 2 தொகுதி எண்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 89 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 431 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 423 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஆலியவளை பகுதியில் 14.5 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாழடைந்த கட்டிடம் ஒன்றிலிருந்து சிறப்பு அதிரடிப்படையினரால் குறித்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டு மருதங்கணி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆலியவளை பகுதியில் பாழடைந்த கட்டிடம் ஒன்றில் பொதிகள் காணப்பட்டதை தொடர்ந்து மக்களால் யாழ்ப்பாணம் சிறப்பு அதிரடி படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனடிப்படையில் அங்கு சென்றிருந்த யாழ்ப்பாணம் சிறப்பு அதிரடிப்படையினர் கஞ்சா பொதிகளை கைப்பற்றி மருதங்கணி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மீட்கப்பட்ட கஞ்சா பழுதடைந்த நிலையில் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கொட்டாவை மகும்பர பல்லின போக்குவரத்து மத்திய நிலையத்தில் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட திடீர் போதைப்பொருள் பரிசோதனை நடவடிக்கையின் போது பொது போக்குவரத்து பஸ் சாரதி 4 போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் தலைமையிலான குழுவினர் குறித்த நிறுவனத்தில் நடமாடும் ஆய்வக பஸ் வண்டியினுள் வைத்து இப்பரிசோதனைகளை மேற்கொண்டனர். பொது போக்குவரத்தில் ஒழுக்கமான மற்றும் போதைப்பொருளற்ற பணியாளர்களை உருவாக்குவதற்காக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது.
நேற்று காலை நடத்தப்பட்ட இப்பரிசோதனையின் போது சுமார் 150 பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடுமையான சட்ட நடவடிக்கை சாரதிகளின் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் வீதி விபத்துக்களை குறைக்கவும் இவ்வாறான விசேட சீர்திருத்தங்கள் அத்தியாவசியமானவை என போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்றதுடன் முறைப்பாட்டு தரப்பு சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக மண்டாரவின் வழிநடத்தலின் கீழ் சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஜோசித ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மிண்டிஸ் முறைப்பாட்டு தரப்பு சாட்சியாளர்களிடம் குறுக்கு விசாரணை மேற்கொண்டுள்ளார். வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை மாதம் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேகவளி மற்றும் ரத்மலானி பகுதிகளில் 750 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுள்ள 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் பணச்செலவை தடுப்பு சட்டத்தை மீறியதாக குற்றச்சாட்டி இந்த வழக்கை சட்டமா அதிபர் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இசை நிகழ்ச்சி ஒன்றில் கடமையில் ஈடுபட்டிருந்த மஹுலஹஸ்விவ போலீஸ் நிலையத்தின் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் மடியில் அமர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பணி இடைநீக்கம் செய்ய போலீசார் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி தம்புள்ள கமுதாவ மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்வு ஒன்றில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பின்னர் கடமையில் பதிவு செய்வதற்காக மஹுலுகஸ்விவ போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது அங்குள்ள நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்த இந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை கண்டு அவரது மடியில் அமர அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் முயன்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் உத்தியோகத்தர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஊடாக பிரதேசத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேகநபரான போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்தமை தெரியவந்துள்ளது. இதற்கமைய பெண் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு துன்புறுத்தல் செய்ய முயன்றமை மற்றும் கடமை நேரத்தில் மதுபோதையில் இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டுதலில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளின் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர்ச்சியான முறைப்பாடுகளை தொடர்ந்து டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயில் இயக்கப்படுவதாக கூறப்படும் 100 பயணிகள் பேருந்துகளை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். குறித்த விடயத்தை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரதீப் காவல்துறை மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசியவர், பயணிகள் போக்குவரத்து பயன்படுத்தப்படும் பேருந்துகள் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்படுவதாக பல முறைப்பாடுகள் வந்ததையடுத்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த விசேட சோதனையின் விளைவாகவே அவ்வாறான 100 பேருந்துகள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக சேனாதீர சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட பேருந்துகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது உள்ளிட்ட தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 12 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. COVID-19 தொற்றினால் சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த 4 பேர் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் மற்றும் பிற நீண்டகால உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை ஆந்திராவில் 67 கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 12 பேருக்கு தொற்றுறுதி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பாதிக்கப்பட்டவர்களில் 3 வீட்டு தனிமையிலும் 2 மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொது இடங்களில் பொதுமக்கள் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில். அம்பாள் ஸ்டோர், பாரிஸ். உங்களுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும், இந்திய மற்றும் இலங்கை உணவுப் பொருட்களும், தரமான பொருட்களுடன் உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. அனைத்தும் ஒரே இடத்தில். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் பசுமையான காய்கறிகள். உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கையான அங்காடிக்கு இன்றே வருக.
192 ரூ டு ஃபோபோர் செயின்ட் டெனிஸ் 75010 பாரிஸ். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 0142054185. அம்பாள் ஸ்டோர், பாரிஸ். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.